வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டு ஈரலை எப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இந்த ஆட்டு ஈரலை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா வேகிறதுக்கு டைம் ஆகும். அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா வத்தல், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், உங்களுக்கு ஸ்பைசஸ் எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். இந்த ஆட்டு ஈரலில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ரத்த சோகை அதிகமாக இருக்குது அப்படின்னா, ரத்தம் கம்மியாகவோ ரத்த சோகை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஆட்டு ஈரலை வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல இரும்பு சத்து அதில் அதிகமாக இருக்குது. அதனால் ஆட்டு ஈரலை நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சிம்பிளாகவும் முடிச்சிடலாம். குழம்பு வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி, வத்தல் எல்லாம் சேர்த்துட்டு அந்த ஆட்டு ஈரலையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்துலேயே வெந்துடும். அப்படி கொஞ்சம் வேகலை அப்படின்னா நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வேக வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, வெங்காயம், தக்காளி, வத்தல், கொத்தமல்லி இலையை சேர்த்துருக்கேன். ஆட்டு ஈரல் நம்ம தண்ணி ஊற்றி கழுவி உடனே எடுத்துடணும். அந்த தண்ணியிலே நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா ஊற வச்சிடக்கூடாது. அப்போனா அந்த சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணியிலே இறங்கிடும். கழுவை மட்டும் செஞ்சுருங்க. லைட்டாக ஏற்கனவே கடையில் கழுவி தான் வச்சுருப்பாங்க. இருந்தாலும் நம்ம கடையிலேருந்து வந்த உடனே லைட்டாக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் கழுவிட்டு அதுக்கப்புறமா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் பேனில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் போட்ட உடனே என்ன செஞ்சிடும் அப்படின்னா கலர் மாறிடும். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட ரெட் கலர் மாதிரி இருக்கும். மாறின அப்புறம் நல்லா ஒயிட் கலரில் மாறிடும். அதுக்கப்புறமா இன்னும் நல்லா வேகணும். அது வேகிற வரைக்கும் நீங்கள் சிம்மிலே வச்சுருங்க. ஃபுல்லாக ஃப்ளேம் வச்சிட்டிங்க அப்படின்னா வேகாது. அதனால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பெரிய சைஸாக கட் பண்ணாலும் நமக்கு சீக்கிரம் வெந்துடாது. கிரேவி வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் இது கிரேவி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஆட்டு ஈரலை ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகு பொடி இருந்துச்சுனாலும் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. நான் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன். மட்டன் மசாலா சேர்த்தோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக மட்டன் மசாலா சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டியாகவும் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா இந்த ஆட்டு ஈரல் இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆட்டு ஈரலில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, செலீனியம் இருக்குது, அப்புறம் விட்டமின் ஏ, அப்புறம் விட்டமின் பி12. விட்டமின் பி12 ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க ஆட்டு ஈரலை வாரத்துக்கு ஒரு நேரம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இரத்த சோகையை இதை குணப்படுத்துது. அது போக நம்ம உடல் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் இந்த ஆட்டு ஈரல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. பெப்பர் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் அது டேஸ்ட்டு நமக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா நமக்கு அந்த ஆட்டு ஈரல் ஸ்மெல் வரும். அது வராமல் இருக்கிறதுக்காக பெப்பர் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா ஆட்டு ஈரலை ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. கொஞ்சமாக மல்லியில் கண்டிப்பாக கடைசியில் என்ன செய்யணும் அப்படின்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது. கண்டிப்பாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி பாருங்கள். ஒரு டைம் நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுக்கும் ஆட் பண்ணாமல் சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி தான் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா சாப்பிடுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஹைப் கொடுங்க. தேங்க்யூ.